வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். நிறைய பேஷண்ட்ஸுக்கு அந்த ஒரு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன், இந்த ஃபேமிலி பிளானிங்னு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஆப்ரேஷன் நம்ம இப்போ ஒரு குழந்தை பிறந்து சிசேரியன் மாதிரி ஆகுதுன்னா அதை சேர்த்து நம்ம பண்ணிக்கலாமா அந்த ஆப்ரேஷன், அதில் என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது, அதனால நம்மளுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் பிற்காலத்தில் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு கர்ப்பப்பையோட சைடில் இருக்கிறது தான் டியூப்ஸுங்கிறது. அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் தான் நம்மளுக்கு அந்த குழந்தை உருவாறதுல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனாக இருக்குது. இந்த டியூபை நம்ம வந்து கட் பண்ணி நம்ம தையல் போட்டுறதுனால குழந்தை இனி தங்குறதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு பெர்மனண்ட்டாகவே இல்லாமல் ஆகிடுது. இதுக்கு பேர் தான் பெர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன், இல்லை இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி நீங்கள் வந்து 2 குழந்தைங்க இல்லை 3 குழந்தைங்க அந்த மாதிரியான ஒரு டெலிவரி டைமில் இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு சிசேரியனாக அமையுது அப்படிங்கும் பொழுது இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷனையும் நீங்கள் அந்த குழந்தை பிறக்கிற ஆப்ரேஷனோட சேர்த்து செய்ய முடியுமா அப்படிங்கிறத பற்றி உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது கன்கரண்ட் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சிசேரியன் பண்ணும் பொழுது பேபி டெலிவர் பண்ணுற அந்த ஒரு ஆப்ரேஷனோட சேர்த்து இதை நம்ம வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும், அதோட சேர்த்தே பண்ணிடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ ஒரே ஆப்ரேஷனோட ஃபேமிலி பிளானிங்கும் முடிஞ்சிடும், உங்களோட பேபி டெலிவரியும் முடிஞ்சிடும். ஸோ இந்த மயக்க மருந்து கொடுக்கறது, அனஸ்தீசியா கொடுக்கறது அதெல்லாம் ஒரே ஒரு சர்ஜரியோட முடிஞ்சிடும். அண்ட் நீங்கள் எப்படி ஒரு 3 to 4 days மாதிரி நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டே சிசேரியனுக்கு இருக்கீங்களோ அதோடய சேர்த்து அந்த ரெக்கவரி எல்லாமே சேர்ந்து முடிஞ்சிடும். தனியாக உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் மாதிரியோ இல்லை ஒரு சர்ஜரி மாதிரியோ பண்ணுங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறச்சே இதோட டிஸ்அட்வான்டேஜ், இது வந்து ஏன் வந்து நம்ம இதை யோசிச்சுட்டு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறோம்னா, இது வந்து ஒரு பெர்மனண்டான ஒரு ஸ்டெரிலைசேஷன். இதில் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுங்கிறது சாத்தியம், அது ஒரு ஆப்ரேஷன், ஆனால் அது 100% சக்ஸஸ் கொடுக்குங்கிறது கிடையாது. எப்போ நம்ம இதை செய்யணும்னா, இனி நம்மளுக்கு குழந்தைங்க வேண்டாம், நம்ம ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்ளீட் டிசிஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதை செய்ய முடியும். ஸோ ஜென்ரலாக பார்த்தா ஃபர்ஸ்ட் பேபிக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years மேலே இருந்தது, அண்ட் அப்புறம் நீங்கள் செகண்ட் டெலிவரி ஆகுறீங்க அப்படிங்கிறது ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சுருப்போம். அண்ட் செகண்ட் டெலிவரி ஆகும் பொழுதுமே பேபியோட ஹெல்த் எப்படி இருக்குது, பாப்பாவுக்கு அந்த 5 minutes அப்கார் ஸ்கோர், பேபி எப்படி வந்து நல்லா அழறாங்களா பேபி, அதெல்லாம் பார்த்துட்டு பீடியட்ரிஷியன் வந்து ஒரு ஃபிட்னஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் நம்ம செய்வோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா நம்ம ஒரு ப்ரெக்னன்சிங்கிறது ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு நேரமாகவே இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் ஐயோ சாமி இதுக்கு மேலே நம்மளுக்கு ப்ரெக்னன்சிலாம் வேண்டாம், இதுவே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு எமோஷ்னல் டிசிஷனாக இது மாறுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால தான் சம்டைம்ஸ் நம்ம இதை வந்து ஒரு டெலிவரியோடு சேர்த்து ஃபேமிலி பிளானிங்காக பண்ணும்பொழுது கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது மட்டும் தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. பட் மற்றபடி இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு பீரியடில் வந்து மாற்றமோ, இல்லை உங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சோ, இல்லை உங்களோட ரெக்கவரி ஃபேஸ் ஆஃப் சிசேரியனில் வந்து இன்னும் ஜாஸ்தியாக ஆகுதோ அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது எல்லாமே நார்மலாக எப்படி நீங்கள் சிசேரியனுக்கு ரெக்கவர் ஆக போகிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபேமிலி பிளானிங்கும் சேர்த்து பண்ணும்பொழுதும் ரெக்கவரி இருக்குது. இது யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷுவராக நம்ம ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க, 2 குழந்தைங்களோ இல்லை 3 குழந்தைங்களோ எவ்வளோ நீங்கள் வந்து எந்த நேரத்தில் அந்த சிசேரியன் பண்ணுறீங்களோ இது நம்மளுக்கு போதும், இனி நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு டெஃபினட்டிவ் டிசிஷன் இருந்துச்சு, அண்ட் நீங்கள் உங்கள் பார்ட்னரோட சேர்ந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக சிசேரியனோட சேர்த்து ஃபேமிலி பிளானிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம்.